ஹே எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு விளாக் போட்டு. இந்த கேப்ல வந்து நான் ஹிந்தி சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால தமிழ்லயும் கொஞ்சம் வீடியோ போடுங்க. என்னண்ணே அப்படின்னு கேட்கறவங்களுக்குலாம் சொல்றேன். அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஹிந்தி சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை. நம்ம இத நம்மளும் இம்ப்ரூவ் பண்ணோம், டெவலப் பண்ணோம். ஹிந்தி கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பல பேர் ஹிந்தி சேனல்ல பார்த்துட்டு இருக்கீங்க. அ பட் எஸ் இப்ப என்ன முக்கியமான விஷயம்? அத பத்தி ரொம்ப நேரம் அப்படியே எடுத்து உரைக்காம டைரக்ட்டா மேட்டருக்குள்ள போயிடலாம். ஒரு ஹிஸ்டாரிக் டே இன் ஐபிஎல் ரூல் மேக்கிங்ன்னு சொல்லலாம். என்ன பொறுத்தவரைக்கும். ஃபேன்டாஸ்டிக்கா நல்ல தீவிரமா, ஆழமா யோசிச்சு, ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாரி ஒரு டீட்டெயில்டு ரூலிங் குடுத்திருக்காங்க இன் டெர்ம்ஸ் ஆஃப் ரிட்டென்ஷன்ஸ். அண்ட் எல்லா டீம்ஸ்க்குமே இப்ப கிளியரா சொல்லிட்டாங்க. 5 1 பண்ணிக்கலாம்பா. 6 பேர் மொத்தம் குடுக்குறோம். 6 பேர் வேணுனா 6 பேர் வச்சுக்கோங்க. இல்ல ஒருத்தர் தான் வேணுமா, ஒருத்தர வச்சுட்டு 5 ஆர்டிஎம்மோட வாங்க. என்னண்ணே நீங்க ஆர்டிஎம்லாம் சரியில்லன்னு நீங்க சொன்னீங்களே. சரியில்லன்னு சொன்னதோட ஆர்டிஎம்முக்கும் ஏத்தா மாரி ஒரு கேப் ஒண்ணு வச்சு, ஒரு கரெக்ட்டா அதுக்கும் ஒரு கட்டடம் கட்டி, சூப்பரா ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. எல்லா ரூல்ஸையும் பேச போறோம். கொஞ்சம் டீட்டெயில்டா இருக்கு. 8 பாயிண்ட் இருக்கு. இருந்தாலும் ஆஸ் யூசுவல் பிரசன்னா வெல்கம் பண்ணலாம். பிரசன்னா, கங்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகைன். கயானா அமேசான் வாரியர்ஸ் பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்கீங்க. எட் அனதர் டைட்டில் ஹோம் கமிங். போன வருஷம் ஜெயிச்ச, ஏபிஎல் ஜெயிச்ச. ஒரே டிராஃபி மழை தான் போல. எப்படி போகுது? நல்லா இருக்கு. கொஞ்சம் ஹெக்டிக்கா இருக்கு ஆஷ். இந்த இப்போ கயானா லீக்குக்கு வந்துருச்சு. டெய்லி மேட்ச். எனக்கு ரொம்ப ஆசை பெட்ல அப்படியே படுத்துன்னு மேட்ச் பார்க்கணும்னு. அது இல்லாம டெய்லி கிரவுண்டுக்கு போய் வேலை செய்ய விடுறாங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பட் பரவாயில்ல, திங்ஸ் ஆர் கோயிங் ஸ்மூத்லி. ஒரு வெறித்தனமா நீயும் இம்ரான் தாஹிரும் பேசியிருந்தீங்க. பார்த்தேன் அன்னைக்கு. கிரவுண்ட்ல நின்னு பேசிட்டு இருந்தீங்க ஏதோ. நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. செயின்ட் லூசியா கிங்ஸ் வேற ரீசென்ட்டா அடிச்சிருக்கீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் மச்சி. செமிஃபைனலுக்கு எட் அனதர் டைட்டில் நீ ஜெயிக்கணும். அப்படின்னு வந்து என்னோட பிரார்த்தனையும், பிளெஸிங்ஸும் ஆல்வேஸ் உன்னோட இருக்கும். பட் நெவர்தலெஸ் ரூல்ஸ் போட்டாங்க. பாத்தியா? என்ன ஃபீல் பண்ற ஐபிஎல் ரிட்டென்ஷன் ரூல்ஸ் பத்தி? பாத்தியான்னு நீங்க கேட்கறத விட நம்மளோட ப்ரோக்ராம் அவங்க எல்லாம் பாக்குறாங்க அப்படின்றது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல. அப்படியே இப்ப அங்கதான்ல நிக்கிறான் பால் பாண்டி அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் வச்சிருக்காங்க. இனிமே ஒரு பையன் இந்த ரூல்ஸ உடைக்க முடியாது. ஒரு பையன் இந்த ரூல்ஸ ஈஸியா எடுத்துக்க முடியாது. கரெக்ட்டா எங்கெங்கெல்லாம் செக் அண்ட் மேட் வைக்கணுமோ நல்லா வச்சு நிறுத்திருக்காங்க மினிஸ்டர. எக்ஸ்ட்ராடினரி ரூல்ஸ் போட்டிருக்காங்க என்ன பொறுத்தவரைக்கும். பட் இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் அன்னைக்கு யார்ட்டயோ பேசிட்டு இருந்தபோது, இந்த ஃபாரின் பிளேயர் பேன்ஸ பத்தி நம்ம பேசியிருந்தோம். அத பேசம்போது நாளைக்கு யாராவது ஒருத்தர் என்ன கேள்வி கேட்டாரு. ஒரு ரெனவுன் கிரிக்கெட்டர். அது நாளைக்கு அந்த ரூல போடும்போது யாராவது ஒருத்தர் சடனா வந்து எனக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அத நீ வந்து கொஞ்சம் சாஃப்ட் டச்சோட தானே ஹேண்டில் பண்ணணும். அத எப்ப அப்படி இப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. அத பத்தி என்ன நினைக்கிற? கீழ்ப்பாக்கம், பாகாயம் நெறைய இடம் இருக்குல்ல. அங்க எங்கேயாவது ஒரு இடத்துல அனுப்பிச்சு வச்சுருவேன். மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் வந்ததுன்னா. அதாவது நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இப்ப ஏய் இல்ல இன்னும் மச்சி. இன்சென்சிட்டிவா பேசக்கூடாது நம்ம. இல்ல என்ன பேச விடுங்க. இப்ப ஒரே ஒரு சரி. பிரச்சனை இருக்குன்னா, டீட்டெயில்டா ஒரு சிலதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது. பாகிஸ்தான் சூப்பர் லீக் இஸ் கோயிங் டூ ரன் பேரலல் டூ இந்தியன் பிரீமியர் லீக். ஓகே. அத ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நெறைய அப்ரோச்சஸ் ஃபார் ஃபாரின் பிளேயர்ஸ் நெறைய பணம் குடுக்குறேன் அப்படின்னு அங்கேயும் அப்ரோச் வருது. அவங்களும் ஒரு லீக் நடத்துறாங்க. அவங்களும் பொழைக்கணும், இவங்களும் பொழைக்கணும், பிளேயர்ஸும் பொழைக்கணும். இப்ப இந்த பிளேயர்ஸ் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, ஓகே, ஒரு கணக்கு போடுவாங்க. ஓகே, எனக்கு வந்துட்டு ஓகே, நான் என்னோட இத போடுறேன். ஐபிஎல்ல என்னோட பேர போடுறேன். நான் எவ்வளோ போறேன்னு பார்க்குறேன். இப்ப நான் இவ்வளோ போறேன். அதுக்கப்புறம் டீல் பேசிருவாங்க. ஓகே, நான் இவ்வளோ தான் போயிருக்கேன். இதுக்கு மேல நீ மேட்ச் பண்ணினா, நான் அங்க வந்துருவேன் அப்படின்னு. உங்களுக்கு வந்துட்டு இந்த மென்டல் இஷ்யூஸ், அது இஷ்யூஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் பாருங்க. மென்டல் இஷ்யூ அப்படின்றது உங்களுக்கு இம்மீடியட்டா ஐபிஎல் 10 நாள் வர்றதுக்கு முன்னாடி கிராப் அப் ஆறதெல்லாம் கிடையாது. இப்ப ஹானஸ்ட்டா நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாரி டூர்லாம் போயிட்டே இருக்கும்போது, எனக்கே திடீர்னு 2 மணிக்கு முழிப்பு வந்து இந்த ஆங்ஸைட்டி வந்துரும். டீப் பிரெத் வந்துரும். டக்குனு வீட்டுக்கு போற மாரி இருக்கும். உடனே ஒரு 7 மணிக்கு ஃப்ளைட்ட புடிச்சு இந்தியாக்கு போய் பெங்களூர் போணும். அந்த மாரி கஷ்டங்கள்லாம் நானும் பட்டுருக்கேன். அப்படியே எனக்குள்ளேயே நான் பேசி கீசி அப்புறம் உங்களோட ஒரு யூடியூப் புரோகிராம் பண்ணுவேன். அப்படியே நார்மலுக்கு வருவேன். எல்லாருக்கும் அந்த பிரச்சனை வரும். சும்மா நீங்க இந்த 10 நாளுக்கு முன்னாடி இந்த மென்டல் இஷ்யூஸ் வந்திருக்கு. அது இது. இப்ப ஜெனுயினா ஒரு ரிலேட்டிவ் யாராவது இறந்துட்டாங்க. இல்ல உங்களுக்கு ஒரு பிசிக்கல் இன்ஜுரி வந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் மனுஷங்க. we have to go through it. இப்ப நிறைய பிளேயர்ஸ நான் பார்க்கிறேன். இப்ப ஒரு சில பிளேயர் எனக்கு வந்து பேரெல்லாம் சொல்லணும்ன்ற பாய், ஐ பிளேட் எம்எல்சி பாய், ஆஃப்டர் தட் ஐ வென்ட் டு 100 பாய், ஐம் கமிங் ஹியர் ஸ்ட்ரெயிட் டு சிபிஎல் பாய், ஐ எம் மென்டலி ஸ்ட்ரெஸ்ட் அவுட் பாய். ஆல்ரெடி அது இருக்குங்கும் போது ஐபிஎல் போது அலி உங்களுக்கு வந்துருமா? நான் ஒத்துக்க மாட்டேன். அலிபாயா? அலிபாயா? ஃபோட்டோ பார்த்தேன். இல்ல நான் சொல்றேன். ஏன் அதுக்கு நியாயமே இல்லாம கமெண்ட் பண்றாங்க ட்விட்டர்ல. ஆமா. ஏய் நான் அந்த ஃபோட்டோ நீயும் மோயின் அலியும் எடுத்த ஃபோட்டோவ பார்த்தேன்யா. யாரோ ஒய்ஃபோட நின்னுட்டு இருக்காங்கன்னு பார்த்தா நீ. இல்ல நீங்க காம்ப்ளிமெண்ட் பண்றீங்களா? இல்ல கலாய்க்கிறீங்களான்னு சொல்ட்டீங்கன்னா, நானும் சிரிக்கிறதா? இல்ல இல்லடா வருத்தப்படுறதா? அது அப்படின்னு. என்னன்னு சொல்றேன். நீ நின்னுந்த ஆங்கிள்ல உன்னோட அந்த பஃப் முடி மட்டும் சைடுல நின்னுந்தது.
சோ யாரோ பொண்ணு மாதிரி தெரிஞ்சுது. ஆனா நீ யோசிச்சு பாரு. அந்த மாரி நல்லா யங்கா, அழகா தெரியிற அப்படிங்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் தானே! ஏங்க அது எப்படின்னா, நம்ம இப்ப சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு ஒரு ரணகளமான ஒரு ஸ்டூடியோக்கு போய் எல்லாம் பண்ணணும்னு இருக்கோம். அந்த இந்தியன் தாத்தா கெட்டப்ல வரணும்னா, நான் இவ்வளவு தூரம் முடிய வளர்க்கணும். வியூவர்ஸுக்காக நான் இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்றேன். என்ன வந்து ட்விட்டர்ல கலாய்க்கிறீங்களேய்யா! என்னய்யா நியாயம் அது? சரி, ஓகே. நான் ஒரு ரூலா படிக்கிறேன் மச்சி. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மால் எக்ஸிஸ்டிங் ரூல், சின்ன ரூலு. ஆக்ஷனோட ரிசர்வ் பிரைஸ். உனக்கே தெரியும். இந்த பேஸ் பிரைஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுல ரொம்ப பெரிய மாற்றம் இல்ல. முன்னாடிலாம் 50 லேக்ஸ், 70 75, 1 crore, 1.5, 2 crores போட்டிருந்தாங்க. அது பேஸ 75 ஆக்கிட்டாங்க. 75, 1, 1.25, 1.5, 2 ஆக்கியிருக்காங்க. கேப்ட் பிளேயர்ஸுக்கு. அன்கேப்ட் பிளேயர்ஸ்க்கு 20, 30, 40 இருந்தது. இப்ப 30, 40, 50 ஆக்கியிருக்காங்க. சோ அது ரொம்ப மினிமல் சேஞ்ச் தான் பார்க்குறேன். ஆனா ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல். இத பத்தி நம்ம பேசி ஆகணும். கேப்ட் பிளேயர் பிகமிங் அன் அன்கேப்ட் பிளேயர். நம்ம இதெல்லாம் நல்லா கவனிக்கணும் அத. Previously there was a provision in player regulations which is now reinstated. ஓகே. முன்னாடியே இது பிளேயர் ரெகுலேஷன்ல ஆப்ஷனா இருந்தத தான் திரும்பி கொண்டு வந்திருக்காங்க. எப்படி வந்து கம்பேக் தாத்தா அப்படின்னு கம்பேக் இண்டியன் தாத்தா, கம்பேக் இண்டியன் ஒரு கேம்பெயின் பண்ணாங்களோ அந்த படத்துல, சித்தார்த்தும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கேம்பெயின் பண்ணாங்களோ, அதே மாரி கம்பேக் த ஆர்டிஎம் அண்ட் அன்கேப்ட் பிளேயர் ரூல் அப்படின்னு கம்பேக் பண்ணிருக்கு 2 ரூலுமே. சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, லாஸ்ட் 5 கேலண்டர் இயர்ஸ்ல இந்தியாவுக்கு டெஸ்ட் மேட்சோ, ஒன் டேயோ, 2020யோ ஆடாம, இல்ல சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல பிசிசிஐயோடது 5 வருஷத்துல இல்லாம இருந்தா, அவங்க வந்து இந்தியாக்கே ஆடிந்தாலும் அன்கேப்ட் பிளேயர் லிஸ்ட்ல வருவாங்க அப்படின்றாங்க. நெறைய பேர் வந்து எம்எஸ்டி, சிஎஸ்கேக்கு திரும்பி வரப் போறார். அவரு அன்கேப்ட் பிளேயரா வரப்போறாருங்கிறதுக்கு மட்டுமே பண்ணதா நெனச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் சொல்றேன். நெறைய பிளேயர்ஸ் இருக்காங்க இந்த லிஸ்ட்ல. எம்எஸ் தோனி இருக்காரு, மோஹித் சர்மா இருக்காரு, விஜய் சங்கர் இருக்காரு, பியூஷ் சாவ்லா இருக்காரு, அமித் மிஸ்ரா விளையாட போறாரான்னு தெரியாது. பட் அவர் இருக்காரு. சோ இட்ஸ் குவைட் அன் ஈவன்லி பேலன்ஸ். சந்தீப் சர்மா இருக்காரு ஆர்ஆருக்கு. ஈவன்லி பேலன்ஸ் நல்ல பிடா அதுவும் ரூல். என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேன். எனிஒன் ஹூ ஹஸ் பிளேட் ஃபார் இந்தியா ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் சுத்தாத இடம் கிடையாது. மத்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 பிரான்சைசி அதாவது 8 டொமஸ்டிக் டீமு, 6 டொமஸ்டிக் டீமு, 10 டொமஸ்டிக் டீம் இருக்கு. இந்தியால 38 டொமஸ்டிக் டீம் இருக்கு. 38 டொமஸ்டிக் டீம்ன்ற கதவ உடைச்சிட்டு ஒரு பிளேயர் இந்தியன் கேப்ப வாங்குறான்னா, சரக்கு இல்லாம வாங்க முடியாது. அவன் 7 வருஷம் முன்னாடி இருந்தாலும் சரி, 4 வருஷம் முன்னாடி இருந்தாலும் சரி, அவன் சரக்கு வேற லெவல் சரக்குங்கும்போது, அவங்கள அன்கேப்ட் பிளேயர் லிஸ்ட்ல சேர்க்க கூடாது. நீங்க வந்து என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. என்னோட இத சொல்றேன். நான் உங்கள கேட்கிறேன். இப்ப நீங்க எவ்வளவு இல்ல நெறைய கஷ்டப்பட்டு பேரு இந்தியன் டீமுக்கு வந்திருக்கீங்க. இருங்க என்ன பேச விடுங்க. இப்ப சரி. விட்டுருங்க. இப்ப இருக்கிற அஸ்வின பத்தி பேசுங்க. அந்த காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு ஹர்பஜன் சிங் மாரி ஒரு பெரிய லெஜெண்டோட ஷூஸ நீங்க ஃபில் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. சரக்கு இல்லாம வந்தீங்களா? இல்ல. தென் யூ ப்ரூவ்ட் ஹூ யூ ஆர் அப்படிங்கும்போது, ஒரு T20 ஆடினாலும் சரி, ஒரு ஒன் டே ஆடினாலும் சரி, லாட் ஆஃப் டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸஸ் பண்ணி ஒரு பெரிய பிளேயர்ன்ற லேபிள கிரியேட் பண்ணி தான் நீ உள்ள வந்திருக்கங்கும்போது, அதுக்கப்புறம் வெதர் த பிளேயர் ஹஸ் நாட் பிளேட் ஃபார் 5 இயர்ஸ், த பிளேயர் ஹஸ் ஒன்லி பிளேட் ஃபார் 1 இயர், இஸ் நாட் பீன் சென்ட்ரலி கான்ட்ராக்ட் ஃபார் 5 இயர்ஸ், தட் பிகம்ஸ் irrelevant. He should not be considered in uncapped playerன்றது தான் என்னோட தாழ்மையான ஒப்பீனியன். This might be taken to advantage for many players to reduce their purse to 4 crores. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். The amount of performances Mohit Sharma has put in IPL, the amount of performances Piyush Chawla has put in IPL, don't you think they will definitely be a competition to get them in when they get into auction? Leave about MS Dhoni. இந்த பிளேயர்ஸ சொல்றேன் நான். இப்போ இதுக்கு நான் ஆன்சர் குடுக்குறேன். தானிக்கு தீனி சரியா போயிடுங்கிற மாரி தான் ஆன்சரு. டூ யூ திங்க் இப்ப வந்து விராட் கோலி ஆர்சிபில ரீடெயின் ஆறாரு 18 crores. Do you think Virat Kohli is only worth 18 crores when Mitchell Stark and Pat Cummins went to 21 and 25 crores? அது அத அது மாரி இல்ல, இல்ல. அதுக்கு நான் ஒரு கவுண்டர் ஒப்பீனியன் தான் குடுக்குறேன். ஐ அம் நாட் சேயிங் நீ சொல்றது ராங். நான் ஒத்துக்கிறேன். நீ கஷ்டப்பட்டு வர கேப்ட் பிளேயர் அது எல்லாமே ஒத்துக்கிறேன். பட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இந்த இடத்துல என்ன ரீஇன்ஸ்டேட் பண்ணணும்னு ட்ரை பண்றேன்னா, இன்னைக்கு கார்த்தால பேசிட்டு இருக்கும்போது வந்து தி ஐபிஎல் இஸ் அஃபிஷியலி நவ் தி 4th ரிச்செஸ்ட் ஸ்போர்ட்டிங் லீக் இன் தி வேர்ல்ட். மீதி 3 என்னன்னு பார்த்தேன்னா, அமெரிக்கன் ஃபுட்பால் லீக் யுஎஸ்ல இருக்கிறது, பேஸ்பால் மேஜர் லீக் யுஎஸ், என்பிஏ. இது 3 தான் முன்னாடி இருக்கு. $8.6 பில்லியன் இன்னைக்கு அது வந்து ஒரு லீகா பிரம்மாண்டமா படைச்சு நின்றுருக்கு. அண்ட் அதுல ஒரு முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர் யாரு? எம்எஸ் தோனி. சோ எம்எஸ் தோனி விளையாடுறது சிஎஸ்கேக்கு மட்டும் இல்லாம இந்த லீகுக்கே அது ஒரு நல்ல ஸ்டாண்டிங் பாயிண்ட் தானே. அவர் இல்லைன்னா லீகே கிடையாது. இப்ப நான் என்ன சிச்சி நான் அப்படி சொல்றேன்னா, சொல்லல. தட்ஸ் நாட் த பாயிண்ட். நான் ஒரு ரசிகனா பேசுறேன். இப்ப நான் வந்து ஒரு அனலிஸ்ட்டா நான் சொல்லல. ஒரு தோனி வெறியனா நான் சொல்றேன். இப்ப ஒரு ஆள் அவர் ஆடுறதுனால உங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் வேற லெவல்ல போகும். அத நான் இல்லவே இல்லன்ல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா,
இப்ப தோனி வந்து இப்ப நீங்க விராட் கோலி 18 கோடி ஸ்லாப்ல ரீட்டேன் பண்றாங்க. அவர் ஆக்ஷன்ல வந்தா 18 தான் போவாரா அப்படின்னு நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல. ஏன்னா கரெக்டான நீங்க கேள்வி கேட்டீங்க. இதே கேள்வியை நான் கேட்கிறேன். இப்ப தோனியை நீங்க ஆக்ஷன்ல போடுறீங்க 4 கோடி போவாரா? நான் உங்களை கேட்கிறேன். நீங்க பதில் சொல்லுங்க. நான் கவுண்டர் பண்றேன் இப்போ உங்களை. இதுக்கு வந்து பதில் போட்டா மட்டும் தான் தெரியும். ஆனா 4 கோடி அவரோட ஒர்த் கிடையாது. ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்து அதுதான் கேட்கறாங்க. அவர் அன்கேப் பிளேயரா வருதுங்கிறது அவருக்கு ஒரு இன்சல்ட்டிங்கான விஷயம் இல்லையா? அப்படின்னு கேட்கறாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் அந்த மாரி ஃபேன்ஸ்க்குலாம் சொல்றேன். நம்ம நம்ம எதுக்கு வந்து ஒரு விஷயத்த இன்சல்ட்டிங்கா பார்க்கணும்? எனக்கு புரியவே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 2, 3 இடத்துல பார்த்தேன். நான் வந்து ஒரு ஒரு வீடியோல வந்து விராட்ட பத்தி பேஷனட்டா வேர்ல்ட் கப்ப பேசும்போது, "அவன் செம மச்சான்" அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்க எப்படி அவன் இவன் பேசலாம்? சார் சார் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் நாங்க டீம்மேட்ஸ் 25 வருஷமா ஒண்ணா விளையாடிட்டு இருக்கோம். எங்களுக்குள்ள அப்படிதான் ஃப்ளோல பேசும்போது சம்டைம்ஸ் வி நோ ஈச் அதர். தட் இஸ் ஒன். அண்ட் ரெண்டாவது வந்து இப்ப எம்எஸ் தோனி அந்த இது வந்து அவருக்கு இன்ஜஸ்டிஸ். நான் ஒரு எம்எஸ் தோனி பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு கிரிக்கெட்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. அவங்க என்ன நினைப்பாங்க? என் டீம் ஜெயிக்கணும். ஐ மஸ்ட் பி சக்சஸ்ஃபுல். இட் இஸ் நாட் தட் மணி தட் வில் கம் இன் ஹிஸ் ஃப்ரண்ட். அவர் அதை ஒரு இன்சல்ட்டா தான் நினைக்கவே மாட்டாரு. நம்மளா வந்து அதை சொல்லி அவங்களை அந்த மாதிரி பண்றது தான். இட்ஸ் வெரி அகேன் ஐம் சேயிங் இட்ஸ் வெரி சிந்தட்டிக் அண்ட் இன்ஆர்கானிக் கல்ச்சர் தட் வி ஆர் டெவலப்பிங். ஆர்கானிக்ல இதை வந்து ஒரு ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது. இது எல்லாமே ஈகோ சார்ந்த விஷயம். நான் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒதுக்கி வைக்க கூடிய விஷயத்துக்கு நிலவரத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. இவ்வளவு வருஷமா சர்க்கியூட்ல விளையாடிருக்காங்க. ரொம்ப வருஷமா விளையாடிருக்காரு. சீனியர் பிளேயர். அவரெல்லாம் அதை தாண்டி வந்திருப்பாரு. சோ அவர் மனசுல அதெல்லாம் இருக்காது. சொல்லு பிரசாந்த். ஒண்ணே ஒண்ணு சொல்ல விரும்புறேன். நீங்க தான் வந்துட்டு யூ காட் மீ டு புனே இன் 2016. ஓகே, ஐ வாஸ் அபவுட் டு சைன் ஃபார் ராஜ்கோட். அப்புறம் ஐ வாஸ் சோ ஹாப்பி when you said there is an offer வரியா அப்படின்னு நான் புனேக்கு வந்தேன். நீங்க தான் எடுத்துட்டு வந்தீங்க இந்த சிஇஓட்ட பேசி. அப்ப வந்து 17ல வந்து நீங்க இல்ல. நீங்க அன்பார்ச்சுனேட்லி இன்ஜுரின்றதுனால நீங்க ஆடல. அப்ப எப்படின்னா அப்ப கொஞ்சம் வந்து நிறைய கான்வர்சேஷன் கட் பண்ண ஆரம்பிச்சான் அவர் கூட. ஓகே, இந்த 2017ல he was relieved from captaincy. ஸ்டீவ் ஸ்மித் was captaining. கடைசி சீட்ல தான் அவர் உட்காருவாரு. யாருமே அங்க உட்கார மாட்டாங்க. நான் ஒரு 2 தடவை போய் கேட்டேன், நான் உங்களோட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு. போர் அடிச்ச முன்னாடி அனுப்பிச்சிருவேன்னாரு. இல்ல இல்ல, நான் ஒரு சில கேள்வி எல்லாம் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு. சும்மா கிரிக்கெட் பேசுறது, இவனுக்கு பாயிண்ட் ஸ்கொயரா வைக்கிறதுன்னு சொன்னா வெளி தள்ளுருவேன்னாரு. ஐயா இல்ல, என்ன பேச விடுங்க அண்ணன், பக்கத்துல உட்காருங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நீங்க இவ்வளவு வருஷமா நீங்க ஒரு லெவலுக்கு மேல கேப்டனா தான் நீங்க உள்ள இறங்கி இருக்கீங்க, ஒரு பிளேயரா நீங்க ஆடுறீங்க, உங்களுக்கு உங்க மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இன்னும் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணணும், இன்னும் நான் வந்து டீமுக்கு நிறைய இது பண்ணணும், சிங்கிள் ஹேண்டடா நிறைய மேட்ச் ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். இன்னும் எனக்கு இந்த கேப்டன்சி பேர்டன் போயிடுச்சு. இன்னும் நான் என்ன பண்ண, இந்த ஃபீல்ட் பிளேசிங்ஸ் அது இதுல தான் கேப்டன் என்னால அசிஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதுக்கு சொன்னாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் வந்து சிஎஸ்கே திரும்பி வந்துரும், ஹம் ஜீத்ரா ஊன்னாரு 2017ல. அவர் எப்படிப்பட்ட ஒருத்தர்னா அந்த மாதிரிதான். அவர் வந்துட்டு இந்த அன்கேப்டு பிளேயரா வரோம், இந்த இவ்வளவு கோடிக்கு போறோம், அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, விமர்சகர்கள். ஃபார் தட் மேட்டர் யார் மனசுலயுமே இருக்காது பீடா. நம்மளே நினைச்சுக்கிறதா. அப்படி இருந்ததுன்னா நம்ம தான் நம்மளே உயர்த்திக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து மோஸ்ட் அப்படி இருக்காது. இருக்கலாம் சில பேருக்கு. இருந்தா நம்மளே நம்மள உயர்த்தி மாத்திக்க வேண்டியதுதான் ஒரே கருது இதுல. எனிவே அது அன்கேப் பிளேயர் கேப் பிளேயர் ரூலை பத்தி. ஓவர்சீஸ் பிளேயர் அவைலபிலிட்டி. அச்சாம்பாடுறா லாஸ்ட் பால்ல ஒரு 2 6 அப்படிங்கிற மாதிரி ஒரே பால்ல 2 6. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ ஓவர்சீஸ் பிளேயரா, பிக் ஆக்ஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணலையா, மினி ஆக்ஷன்ல அல்லா அப்படின்ட்டாங்க. அடுத்து என்ன சொல்லிட்டாங்க, நீ பிக் ஆக்ஷன்ல நீ ஆக்ஷன்ல எடுத்துட்டாங்க உடனே அப்படின்னா புல் அவுட் பண்ணா 2 வருஷம் பேன் பண்ணிடுவோம் இருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, எனி பிளேயர் ஹூ ரிஜிஸ்டர்ஸ் இன் தி பிக் ஆர் ஸ்மால் ஆக்ஷன் ஆஃப்டர் கெட்டிங் பிக்ட் அட் தி ஆக்ஷன் மேக்ஸ் ஹிம்செல்ஃப் அது சொல்லிட்டேன் பார்ட்டிசிபேட்டிங். அப்புறம் இன்னும் ஒரே ஒரு ரூல் பார்த்தனே, ஒன்லி எக்ஸெப்ஷன் வில் பி தி கேஸ் ஆஃப் மெடிக்கல் கண்டிஷன். ஹோம் அதாவது போர்ட்ல சர்டிபிகேட். இன்னொன்னு நீங்க சொல்ல மறந்துட்டீங்க. அதாவது செகண்ட் ஆக்ஷன்ல, இப்ப ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்ல மிஸ் பண்ணிட்டு செகண்ட் ஆக்ஷன்ல வர்றவங்களுக்கு இந்தியன் பிளேயர் அதுதான். ஹையஸ்ட் பிட்டோ இல்லன்னா வந்துட்டு மேக்ஸிமம் ரீடைன்டு பிரைஸ் எவ்வளவு இருக்கோ அதுக்கு அவ்வளவுதான். மேல நீ பிட் பண்ண முடியாதுல. இல்ல பிட் அங்கனால பண்ணலாம். நிக்கிறான் பெர்கிஸ். இல்ல அங்கதான் மேட்டர். நீ பிட் பண்ணலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வரல மினி ஆக்ஷனுக்குள்ள வராங்க. ஹையஸ்ட் பிட் பிரைஸ் ஃபார் an இந்தியன் பிளேயர் ஒரு 18 crores இருக்குன்னு வச்சுக்கோயேன். 18 crores வரைக்கும் தான் அவனுக்கு கிடைக்கும் அந்த பிளேயருக்கு. 18 crores மேல பிட்டிங் அலௌடு. அந்த பிட்டிங் எதுக்கு அலௌட்னா எந்த பிரான்ச்சைசிக்கு நீ போவேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா வர பைசா பிசிசிஐ ஆஃபர்ஸ்குள்ள போய் அவங்க they are going to do something back for the players அப்படின்னு சொல்லிருக்காங்க. On that note எல்லா மேட்சுக்கும் 7.5 lakhs மேட்ச் ஃபீ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, which is an outstanding move. ஏன்னா வந்து நம்ம ஒரு கான்ட்ராக்சுவல் ஃபீக்கு விளையாடுவோம். ஆனா மேட்ச்ல ஃபுல் எஃபர்ட் போட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு அது ஒரு சூப்பர் இன்சென்டிவ். அவங்க பேச 11ல தக்க வச்சுக்கிறதுக்கோ வாட் எவர் இட் இஸ் டு டூ ஹேவ் அ ரியலி குட் சீசன். அது ஒரு ரொம்ப நல்ல வெல்கம் இனிஷியேட்டிவ், குவாலிட்டி மூவ் yet again.
இம்பாக்ட் பிளேயர் ரூல் 2025 2027 சைக்கிள் வரைக்கும் அப்படியே தான் கண்டினியூ பண்ண போகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. உனக்கு பிடிக்கல, பட் என்னோட கருத்து என்னன்னா 2 வருஷம் பார்த்திருக்கீங்க, இன்னும் 1 or 2 இயர்ஸ் பார்த்தா தான் அது எங்க போகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்தா நம்ம முன்னாடி வச்சிருந்தோம். பிளேயர் லோனை திருப்பி ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க, பிளேயரை லோன்ல கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ரூல் பீடாக் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஆர்டிஎம்க்கு போறதுக்கு முன்னாடி ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் ஃபார் இன்ஜுரி. போன வருஷம் வந்து என்ன இருந்ததுன்னா 7 மேட்ச் வரைக்கும் தான் நீ இன்ஜுரி ஆனா ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்க முடியும், அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்க முடியாது. இந்த வருஷம் அதை கன்சிடர் பண்ணி 12 மேட்ச் வரைக்கும் நீ இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, which is also a great move. பாப்பா, king of all moves, RTM, one more opportunity for the highest bidder. Take us through that, Pidog. அதாவது நான் தான் சொல்றேனே ஆஷா, நீங்க வந்து பியூட்டிஃபுல்லா ஒரு கொஸ்டினை போன தடவை ரைஸ் பண்ணீங்க. ஓகே, இப்ப நீங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருக்கீங்க. இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ்ல நான் இருக்கேன்னா நான் என்ன முட்டாளா நானே பிட் பண்றதுக்கு? வேடிக்கை பார்த்துனே இருப்பேன், நீங்க சண்டை போடுங்களே, கடைசியில நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. போயிட்டே இருப்பாங்க. ஒரு 5.6 க்ரோஸ்ல அவங்க நின்னுட்டாங்க அப்படின்னா, அட சீப்பா அல்வா மாதிரி நான் கொத்தின்னு போயிடுவேன். அதுக்கப்புறம் ஹையஸ்ட் பிட் பண்ணவனுக்கு அன்பார்ச்சுனேட்டா அவன் வேடிக்கை பார்த்துனே இருப்பான். டேய், நான் ஃபைட் பண்ணி இவ்வளவு தூரம் வந்தா அவன் ஆர்டிஎம்ன்ற ஒரு செகண்ட் பெட் வச்சுட்டு போறான்னு. அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்ணுவோம், யூ காட் an ஆப்ஷன் டு சே தட் யூ ரியலி வாண்ட் டு ரைஸ் த பிட். இப்ப நான் என்ன பண்ணுவேன், அவன் ஆர்டிஎம் போட போறான்றது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, இப்ப நான் 5.6 க்ரோஸ் சக்கால்னு 9.6 க்ரோஸ் சொல்லுவேன். என்னோட ஒர்த்து, நான் இவருக்கு இவ்வளவு பட்ஜெட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப ஆக்ஷன் நானும் நிறைய ஆக்ஷன்ல ஒர்க் பண்ணிருக்கேன். இவ்வளவு பட்ஜெட் அஸ்வின்க்கு, இவ்வளவு பட்ஜெட் விராட் கோலிக்கு முன்னாடியே நாங்க வச்சிருப்போம். ஒரு சில சமயம் என்ன ஆகும், ஒரு சில பட்ஜெட் கம்மியா போட்டிருப்போம், எகிரிடும். ஒரு சில பட்ஜெட் ஜாஸ்தியா போட்டிருப்போம், கம்மியா வரும். இப்ப நான் 9 க்ரோஸ் போட்டிருக்கேன் அஸ்வினுக்கு, 5.6 அவன் தூக்கின்னு போறான். நான் என்ன பண்ணுவேன், ஓகே எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, ஓகே நான் ஏத்துறேன்டா, 9 கோடி, நீ இதுக்கு இவ்வளவுதான் என் பட்ஜெட், இதுக்கு மேல எடுக்கிற எடுத்துன்னு போ. அவனோட பர்சையும் நான் பார்ப்பேன். இன்னொரு அட்வான்டேஜ் எனக்கு இருக்கு, ஆஷ் எப்ப வராரு, அவன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, எங்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, அவன் எவ்வளவு டெஸ்பரட்டா அஸ்வினுக்கு போவான், எவ்வளவு போனா அவன் எடுக்க மாட்டான், எல்லாத்தையும் தெரிஞ்சு ஒரே அடி 5.6ல இருந்து 9.6 க்ரோஸ். இதுல பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க கரெக்டா ஒரு கேள்வி கேட்டீங்க. எப்பா இப்ப ஒரு பிளேயர், இப்ப ஃபாப் டூ பிளஸ் மாதிரி ஒரு ஆளு சிரிச்சுனே 1.6 க்ரோஸுக்கு எடுத்தாங்க தூக்கி சிஎஸ்கே, அவர் அவ்வளவுதான் ஒர்த்தான்னு. ஒவ்வொரு சீசனும் 450 ரன் அடிக்கிறாரு, ஃபெயிலியர்னா கூட. அப்படிங்கும் போது இப்ப they will be breathing free. இப்ப ஆர்டிஎம் போடுறியா, நீ போடல, இப்ப ஆர்டிஎம் போட்டு மேலே எவனும் போலியா, உன் வேல்யூ அவ்வளவுதான். someone is going more than RTM, you know what is your value. இது வண்டர்ஃபுல், இது பியூட்டிஃபுல்லா அதை இனிஷியேட் பண்ணீங்க. நீங்க பேசுறத எல்லாரும் பாக்குறாங்க அப்படின்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ எனக்கு ஏதாவது செக் வச்சுனே இருக்காதயா, நீ வேற கம்முன்னு இரு. அந்த மாதிரிலாம் இல்ல, நம்ம ஏதோ கன்ஸ்ட்ரக்டிவா பண்றோம். ஆப்வியஸ்லி தே வுட் ஹவ் கன்சிடர்ட் கூட இருந்திருக்கலாம், which is also a welcome move. பட் நான் இன்னொரு விஷயம் என்ன ரைஸ் பண்ணோம்னா, இப்ப பொதுவா நீங்க வரும்போது திமிங்கிலம் இதுக்கு பருத்தி மூட்டை கோடவுன்லயே இருந்திருக்கலாமே அப்படின்னு சந்தானம் கேக்குற மாதிரி, இந்த ஆக்ஷனுக்கு ஒருவேளை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணாம வந்துட்டீங்கன்னா, நல்ல ஸ்மார்ட்டா இருக்கிற டீம்ஸ் எல்லாம் வச்சு வெதுப்பிடுவாங்க. ஏன்னா இன்னொரு இடத்துல சாம்பாரா செக்கு அப்படிங்கிற மாதிரி ரிட்டன்ஷன்ல வச்சிருக்கான் அந்த செக்க. அந்த செக் வந்து என்ன சொல்றான்னா, நீ ஒத்துக்கலங்கிற செகண்டரி. நீ எத்தனை பிளேயர், 6 பிளேயர் ரீடைன் பண்ணலாம். ஆனா நீ 6 பிளேயர் ரீடைன் பண்ணனா 75 கோடி போயிடும் ராஜா. சாரி, 5 பிளேயர் ரீடைன் பண்ணா 75 கோடி காலி. எப்படி 75 கோடி காலினா, ஃபர்ஸ்ட் பிளேயருக்கு 18, செகண்ட் பிளேயருக்கு 14, தேர்ட் பிளேயருக்கு 11, திருப்பி வாடா ஃபர்ஸ்ட்ல இருந்து ரிவிஷன் எக்ஸாமுக்கு வரா மாதிரிங்கிற மாதிரி 18, 14, 4வது 5வது பிளேயருக்கு. ஓகே, இது என்ன என்கரேஜ் பண்ணுதுன்னா, நீ வந்து உன் பிளேயர் இந்த ஒர்த் இருக்கு, 5 பிளேயர் பிரீமியமா வேணும்னா இவ்வளவு காசு கொடுத்து தில்லா வாடா ஆக்ஷனுக்கு. அப்படி இல்லையா, யூ டோன்ட் திங்க் சோ, கம் அண்ட் டேக் இட் அஸ் an RTM. 3 பிளேயரை ரீடைன் பண்ணிட்டு, எல்லாரும் நான் என்ன கெஸ் பண்றேன்னா 18, 14, 11 வரைக்கும் பண்ணிட்டு, முடிஞ்சா ஒரு அன்கேப் பிளேயரை 4 ரூபாய்க்கு பண்ணிட்டு, மீதி அன்கேப் பிளேயரை நீ பண்ண முடியுமா 4க்கு? பண்ணலாம். அன்கேப் பிளேயரை 4க்கு பண்ணிட்டு 2 RTM ஓட நீ ஆக்ஷனுக்கு வரலாம். ஆனா என்ன பியூட்டிஃபுல்லா கொடுத்துட்டாங்கன்னா, நீ இந்தியனும் பண்ணலாம் 6 பேரு, ஃபாரினரும் பண்ணிக்க வேணும்னா நான் 6 பேருன்ட்டாங்க. ஸோ சன்ரைசர்ஸ் மாதிரி டீமுக்கு அது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லா அது போயிடுச்சு. இதுல என்ன மேட்ரு, ஏன் வந்து நீ திமிங்கலம் பருத்தி மூட்டை கோடவுன்லயே இருந்திருக்கலாம் நான் சொன்னேன்னா, நீ ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுக்குள்ள வரும்போது எல்லாரும் ஒரு பிரைஸ் பாயிண்டோட வருவாங்க. உங்ககிட்ட ஆர்டிஎம்எபிள் பிளேயர் இருக்குன்னு வச்சுக்கோயேன். ஃபார் எக்ஸாம்பிள் யார்கிட்டயாவது ஆர்டிஎம்எபிள் பிளேயர் இருக்கு, ஒரு விலையில அந்த ஆர்டிஎம்எல் பிளேயரை பார்கெயின் பிரைஸ்ல புடிச்சிட்டாங்க, நீ அந்த இடத்துல ஹைக்க சரியா குடுக்கல அப்படின்னா, நீ மாற்றத மட்டும் இல்லாம அந்த இன்னொரு டீமுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ குடுத்துடுற. ஃபர்ஸ்ட் நீ ஹைக்க போடலனா மாற்ற, போட்டாலும் மாட்டலாம். ஏன்னா உன்கிட்ட கோத்து விட்டுறலாம். சோ எந்த பிளேயர் உனக்கு வேணும், விஷ் லிஸ்ட் கரெக்டா வச்சுக்கணும். விஷ் லிஸ்ட் மட்டும் இல்லாம ஆர்டிஎம் பிளேயர்ஸ் யாரெல்லாம் தூக்கி விடணும், எந்த டீமோட ஹோல அடைக்கணும், எந்த டீமை சேர்க்க விடாம செய்யணும் அப்படிங்கறது வந்து டீடைல்டா எலாபரேட்டா பண்ணிட்டு வரணும். அக்டோபர் 31க்குள்ள வந்து
ரிட்டென்ஷன் லிஸ்ட்டை குடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நவம்பர் 30th அதாவது வந்து டிசம்பருக்கு முன்னாடி ஆக்ஷனும் நடக்க போகுதுன்னு கேள்விப்பட்டேன். சம்வேர் இன் த மிடில் ஈஸ்ட். ஸோ இதுதான் ரூலு. அப்படியே பிளானிங் இல்லாம வந்தா கொஞ்சம் கஷ்டம் தான் இல்ல பீடாக் இந்த தடவ? ரொம்ப கரெக்ட்டா சொன்னீங்க. ஏன்னா தலையில கட்டுறதுக்கான சான்ஸ் இருக்கு. இதுல வந்து இத பத்தி நம்ம டீட்டெயில்டா பேசப் போறோம். என்ன பொறுத்தவரைக்கும் 2 டீமு லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் யாரையுமே ரிட்டர்ன் பண்ணாம 6 ரிட்டன்ஷனோட இறங்கணும். இப்ப நீங்க சொன்ன மாரி இந்த ஃபர்ஸ்ட் 3 இதுதான் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, 3 கேப்ட் பிளேயர் ரிட்டன்ஷனு அப்புறம் வந்து 4 குரோர்ஸ் ரிட்டன்ஷன் வச்சுட்டு போவாங்க. நீங்க 6 பிளேயர் ரிட்டர்ன் பண்ணி 79 கோடி நீங்க வச்சுன்னு மீதி 41 கோடியில போனீங்கன்னா, இன்னும் 20 பேர் எடுக்கணும் டீம்ல. மடங்கிருவீங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேயர் தான் நீங்க பெரிய பிளேயர் எடுக்க முடியும். இப்ப நீங்க 41 கோடியில ஆக்ஷனுக்கு போனீங்கன்னா, யூ கேன் ஒன்லி பிக் எ பிளேயர் வொர்த் ஆஃப் 10 crores or 12 crores ஒன்லி ஒன் மோர் பிளேயர். அப்ப உங்களுக்கு என்ன ஆகும்? 7 பிளேயர் ஸ்ட்ராங்கா இருப்பான். மீதி 4 பிளேயர வச்சு மேனேஜ் பண்ணணும். ஐபிஎல் மாரி ஒரு டோர்னமென்ட்க்கு நீங்க 4 பிளேயர வச்சு மேனேஜ் பண்ண வந்தீங்கன்னு இல்லையே வச்சுக்கோங்க. நம்ம ஒரு வச்சு ஒரு ஒரு மிதிச்சிருவாங்க. டீமா ஒரு டீமா நம்ம எப்படியும் எக்ஸ்பிளைனர் போட போறோம். இது ரூல்ஸ் எக்ஸ்பிளைனர். ஆனா ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள் நீ சொல்ற உன்னோட என்டையர் பிரைஸ் பர்ஸ்ல 90 to 95% உன்னோட ஃபர்ஸ்ட் 11ல ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு குளோரியஸ் எக்ஸாம்பிள் வந்து லாஸ்ட் ஸ்டிண்ட்ல ராஜஸ்தான் ராயல்ஸ். 11 பேர் தான். நாங்க 5 பேர் எங்களுக்கு பயமே கிடையாதுங்கிற மாதிரி 11 பேர் தான். அப்புறம் யாராவது இன்ஜூர்ட் ஆனா ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தாங்க. பிரசித் கிருஷ்ணா இல்ல அவேஷ் கான ட்ரேட் பண்ணாங்க. அப்படியே ஓட்டுனாங்க. 2 வருஷம் சூப்பரா குவாலிஃபை ஆகி ஃபைனல்ஸ் போனாங்க. ஒரு வருஷம் குவாலிஃபை ஆகல. ஜஸ்ட் 5த்ல நின்னு போயிடுச்சு. சோ தே ஆர் அ சிட்டிங் எக்ஸாம்பிள். இப்ப உதாரணத்துக்கு நீ 6 பேர் பண்ண முடியாது. 5 பேர் தான் பண்ண முடியும். 5 பேர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆர்டிஎம் போடலாம். 75 கோடி 5 பேருக்கு. நீ 75ஓட போயிட்டு 45 இருக்குன்னா, என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஒரு பிரபலமான டீம் அத வந்து நம்ம அவங்க அட்ரஸ் பண்ணும்போது பேட்டிங் கவர் பண்ணிட்டாங்க. ஒரு மெயின் பவுலர கவர் பண்ணிட்டாங்கன்னா, வெறும் ஒரு 3 பவுலர் மேல ஆல் அவுட்டா 10, 10 கோடி ரூபாய்க்கு போனாங்கன்னா, டீம் செட் ஆயிடுமே. ஆச்சா அது நீ எப்படி வந்து நீங்க எல்லா சொல்ற நம்ம பண்றது சாரிடா முடிச்சிடுறேன். நம்ம பண்றது என்னன்னா, நெறைய பைசாவோட போனா நெறைய எடுத்துறவும் முடியாது. நான் ஆக்ஷன்ல நானும் கொஞ்சம் அங்கங்க ஸ்மாலர் லெவல்ல உட்கார்ந்திருக்கேன். நீயும் உட்கார்ந்திருக்க. நெறைய பைசா இருக்குன்னு எல்லாரையும் எடுத்துற முடியாது. ஏன்னா நெறைய பைசா வச்சுன்னு விட்டுக்கினே இருப்போம். கடைசியில ஆள் இல்லாம போயிடுவாங்க. பட் ஐபிஎல் ஆஃப் கோர்ஸ் அந்த மாரி நடக்காது. ரொம்ப ட்ரிக்கியா இருக்கும் அந்த சேலஞ்ச் இல்லையா? ரொம்ப கரெக்ட்டா சொன்னீங்க. அப்படி எடுக்கணும்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஐபிஎல் டீம்ல இருந்தா, 6 இண்டியன்ஸ ரிட்டெயின் பண்ணிடுவேன். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாரி ஒரு மெயின் ஆக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ஃபாரினர்ஸ் வந்து பெருசா வந்து வீங்கவே மாட்டாங்க. இந்த 2ண்ட் ஆக்ஷன், 3ர்ட் ஆக்ஷன்ல தான் ஃபாரினர்ஸ் வீங்குவாங்க. நான் என்ன பண்ணுவேன், 5 இந்தியன் மேட்ச் வின்னர்ஸ நான் எடுத்துட்டேன்னா, அதுக்கப்புறம் என்னோட டேலண்ட் ஸ்கவுட்ட வச்சு ஒரு 2 இண்டியன்ஸ ஒவ்வொரு வருஷமும் நல்லா பண்ற ஒரு 2 இண்டியன்ஸ் எடுத்துட்டேன்னா, மீதி 4 ஃபாரினர நான் வந்துட்டு ஒரு 7 கோடி, 6 கோடி அந்த மாரி ஈஸியா கிடைச்சுருவாங்க. 6 கோடி, 7 கோடிக்கெல்லாம் ஃபாரினர்ஸ். அது எப்படின்னா, முதல்ல நீங்க விலைய ஏத்தி விட்டுறணும். ஏத்தி விட்டு ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் விட்டுட்டு எடுத்தீங்கன்னா, then it is going to be the winning combination. That won't be a problem at all. நீங்க 5 பேர ரிட்டெயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, all 5 has to be Indians unless otherwise there is a guy like Josh Butler or someone whom you feel the worst performance is going to be 550 runs in the tournament. அந்த மாரி நீங்க யோசிச்சு எடுத்தீங்கன்னா, இன்னொன்னு சொல்றேன். ஏகப்பட்ட செக் வச்சிருக்காங்க. பிரிப்பரேஷன் இல்லாம நீங்க கசாமுசான ஆக்ஷனுக்கு வந்து உட்கார்ந்தீங்க. அங்கே ஆக்ஷன் முடிஞ்ச உடனே வந்துட்டு நான் சொல்ல வேண்டியது வந்துரும். நீ தாண்டி ஐஸ்வர்யா ராய்ன்னு. அது நம்ம அந்த என்டர்டெயின்மெண்ட்லாம் இருக்கு. ஆக்ஷனுக்காக வெயிட் பண்ணுவோம். அந்த ப்ரிவியூவும் பண்ணுவோம் எப்படி போகும்ன்னு. பியூட்டிஃபுல்லா எல்லா ரூல்ஸும் பண்ணியிருக்காங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, இந்த ஃபாரினர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வரலன்னா 2 வருஷம் பேன் பண்ணிடுவோம்னாங்க. அத பண்ணியிருக்க கூடாது. நான் சொன்ன மாரி என்ன பண்ணிருக்கணும் பைஸ் 4.6 பைசாவ திருப்பி 4.6 crores நீ போறியா? நீ வரலன்னா யூ ஹேவ் டு பே பேக் தட் 4.6 crores. அந்த பனிஷ்மென்ட் அவனுக்கு பெட்டரா இருக்கும். நீ ஏன்னா, வரலன்னா, அது எப்படி எனக்கு புரியல. வரலன்னா 4.6 திருப்பி குடுத்துட்டு பேனும் பண்ருவியா? பேன பண்ண மாட்டேன். அ ஆ. நான் எப்படின்னா, அடிக்கிற கை தான் அணைக்கும்ன்ற மாரி பலார்ன்னு அறையவும் செய்வேன், கட்டியும் புடிச்சுப்பேன். சோ என்ன சரி. பண்ணுவேன், அடுத்த வருஷம் அவன் திரும்பி வரதுக்கு சான்ஸ் குடுப்பேன். தேர் இஸ் எ சான்ஸ் இப்போ தட் ஹி மைட் ரெக்கவர் தட் 4.6 crores. புரியுதா உங்களுக்கு? இல்ல இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட யாராவது ஃப்ரெண்டு கிண்டு இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்கலாம் கடன் கேட்டா, கடன் குடுத்துருவோம். கடன் குடுத்துட்டு திரும்பி வாங்க போம்போது கடன் இல்லன்னா, சரி எனக்கு இந்த வேலைய பண்ணி குடு அப்டின்னுவோம். நம்ம போயிட்டு டேய் 4.5 கோடிய திருப்பி குட்றா அப்டின்னா, இல்ல சார் நான் வந்து விளையாடிக்கிறேன் அப்டின்னு சொல்ட்டான்னா, அதுதானே அங்க தான் நிக்கிறான் வர்கீஸ். அததானே உங்களுக்கு சொல்ல வரேன். அந்த பயம் வருதுல்ல உனக்கு நான் வந்துடுறேன்னு. அதுதான் சொல்றேன். இப்போ அப்படி வரலன்னா கூட இன்னொரு சான்ஸ் அவனுக்கு குடுக்குறேன். அடுத்த வருஷம் நீ ரிஜிஸ்டர் பண்ணு. நீ இழந்த 4.6 crores நீ திரும்பி வர்றதுக்கும் உனக்கு சான்ஸ் இருக்கு. வின் வின் சிச்சுவேஷன் ஃபார் போத் யூ அண்ட் மீ.
அதனால பேன் பண்ணியிருக்க கூடாதோ அப்படின்னு நான் தோணுது. ஏன்னா ஐபிஎல்ன்றது இல்ல எப்படின்னா ஏதாவது ஒரு ஆல் டாப் ஆரம்ப புள்ளி பிளேயர்ஸ் ஷுட் வேணும். கம். எல்லாம் ஒரு ஆரம்ப புள்ளி வேணும் இல்ல பிடால். சரி மேபி இதையும் நல்லா நல்லா வச்சிருக்காங்க. ஒரு ஆரம்ப புள்ளிங்கிறதோட ஒரு கமாக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? தெரியலையே. உனக்கும் யோசனை. தெரியலையா? சரி ஓகே. பை த வே லாஸ்ட் ஷோ நம்ம அபினவ் முகுந்த் பார்த்து நீ சொன்னல்ல, ஸ்லோவஸ்ட் 50 இன் எஸ்.எஸ். ராஜன் டிராஃபி. அந்த ஸ்டாட் எல்லாம் எங்கேயுமே கிடைக்கலையாம். தேடி பார்த்தானாம். உன்கிட்ட சொல்ல சொன்னான். நான் சரி திருப்பி ஓகே. சொல்றேன். அது எங்க ஆடுனதுன்னா, லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் சேலம்ல. ஓகே. நாங்க 31 ஃபார் 8 இருந்தோம். இருங்க. 31 ஃபார் 8 பேட்டிங் ஃபர்ஸ்ட். அங்கேருந்து 250 அடிச்சோம். ஐ ரிமைன்ட் 61 நாட் அவுட். இது என்னாச்சுன்னா கதை, ஃபர்ஸ்ட் நாள் நாங்க 250 ஆல் அவுட். ஓகே. ஒரு செகண்ட் டே ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் மழை வந்துருச்சு. அது வந்து செமி ஃபைனல்ஸ் ஆஃப் எஸ்.எஸ். ராஜன் டிராஃபி 1994. அதுக்கப்புறம் 5 மணி நேரம் மழை வந்து டாஸ்ல ஜெயிச்சு ஃபைனல்ஸ் போயிட்டோம். தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ன்றது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இது வரைக்கும் தாண்டினதே கிடையாது. அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் வேற போனோம். ஃபைனல்ஸ் போய் தோத்துட்டோம். அது வேற விஷயம். நல்லா ஒழுங்கா செக் பண்ண சொல்லுங்க அமீரா முகுந்த. 31 ஃபார் 8ல இருந்து 250 தர்மபுரி வர்சஸ் சேலம், லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் சேலம் இன் 1994. கிரிக் ஆர்கைவ்ஸ்ல தான் தேடணும். எனிவே தட் பிரிங்ஸ் அஸ் டு an end to the இந்த எக்ஸ்பிளைனர். ஐபிஎல் ரூல்ஸ்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி நாங்க கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் இதுலயும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. அடுத்த எபிசோட்ல எந்தெந்த டீம் யார் யார் ரீடைன் பண்ண போறாங்க, தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே டீம் தான் 5 பிளேயர் ரீடைன் பண்ணுவாங்க. எனக்கு தோணுது. மத்தவங்க எல்லாரும் 3, 1ன்னு வச்சுட்டு 2 ஆர்டிஎம்மோட வருவாங்க. சில பேர் 6 ஆர்டிஎம்மோட வரலாம். எந்தெந்த டீம்ஸ் எதோட வருவாங்கங்கிறதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல விடலாம். ஃபர்ஸ்ட் தொடங்கிடுவோம். ஆஸ் யூசுவல் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடு பஞ்சாப் அண்ட் டெல்லியோட தொடங்குவோம். Until then, thank you so much for joining us.